ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த காலை ஆரைஸ் அண்ட் ஷைன் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ப்ரேயருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க நாம் பரிசுத்த ஆவியானவரை அழைப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தூயாவியானவரே, நீர் வந்து இந்த ஜெபத்தை எங்களுக்கு நடத்தி கொடும். உம்முடைய பிரசன்னம் இந்த ஜெப நேரம் முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் மீட்பருமான நமது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கிரேஸ் டிவி மூலமாக வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை பரப்புவதற்காக நாம் யாவரும் அவருடைய பாடல்களை பாடி அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நம் ஆண்டவர் புதிய நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நடக்கும்போது நாம் ஒரு புதிய நாளுக்குள் நடக்கிறது போலவே இருக்கும். ஆமேன். நம்ம ராஜா, இயேசு ராஜா நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளாக நடத்துவார். புது புது நன்மைகளும் புது புது கிருபைகளும் அவர் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம் தேவனாகிய இயேசுவை ஆராதிப்போம். ஆமென். உற்சாகமாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் நம் தேவன் ஆச்சரியமாக முடிக்கிற தேவன். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், உயரத்தில் வைக்கிறார். ஆமேன். அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிழ்வோம். ஆமேன். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி
வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. உற்சாகமாய் ஆமென். கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் வசனங்கள் 50 தொடங்கி 56 முடிய. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் இந்த காலை வேளையிலே உங்களை அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே ஒரு வசனத்தை நான் ஆதாரமாக இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 23ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி இந்த நாளிலே நீதிமான் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யார் நீதிமான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க போகிறோம். வேதாகமத்திலே நீதிமானை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. யோபுக்கு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது நீதிமான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமான்களை மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்கிறது என்று சொன்னால் நீதிமானை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம், சங்கீதம் 146 8 வாசிக்கும் பொழுது, குருடரின் கண்களை
கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி. அப்போ நீதிமானை தேவன் சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது. அதே 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, இந்த நீதிமானை குறித்து வேதகத்தில் வாசிக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான், நீதிமான் பனையைப் போல செழித்திருப்பான். அதே 10:3 வாசிக்கும், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் என்று சொல்லி அநேக வார்த்தையினாலே இந்த நீதிமானை குறித்து வேதாகமும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாளிலே யார் நீதிமான் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பரிசுத்தவான்களும் உத்தமர்களும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே அழைக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் நம் வேதத்தினுடைய அடிப்படையில் சில வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யார் நீதிமான் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி. இங்கே 16வது வசனமும் மிக அழகாய் சொல்லுகிறது. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்ல என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, இப்போ சவுல் சொல்றார், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர் தான் நீதிமான், தீமை செய்கிறவர்கள. இங்கே சவுல் தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீங்கள் நன்மை செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லப்படுகிறது. அப்போ நன்மை செய்வதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் வேதத்தின்படி அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். உதாரணமாக, நாம் அநேக ஏழை எளிய மக்களை நாம் வாழ்கிற பகுதியிலே, நாம் இருக்கிற இடத்திலே பார்க்கிறோம். நம்மளிடத்துல பணங்கள் இருந்தாலும் காசுகள் இருந்தாலும் நமக்கு நன்மை செய்ய தோணாது. நம்ம பண செலவாயிரும், நம்ம ஏன் கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும்போது நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நன்மை செய்யும் பொழுதுதான் அவன் நீதிமான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறீர்களா? உங்களை சுற்றி எத்தனையோ தரித்திரர்கள் இருக்கிறார்கள், ஏழை மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கும் கூட கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலே அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நிறையா ஜனங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் இன்னைக்கு குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஒரு சாப்பாடு கொடுத்து இன்னைக்கு உதவி செய்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய விருப்பம் நன்மை செய்வது. அப்போ நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். நன்மை செய்வதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, எபிரேயர் 13:16 வாசிக்கும் போது, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது தேவனுடைய பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நிறைய சம்பாதிக்கிறோம்,
அதில் ஒரு பகுதி நாம் தசம்பாகம் காணிக்க கொடுக்குறோம், ஒரு பகுதியை நாம் ஏழை எளிய மக்களுக்காக, நம்ம சுற்றி இருக்கிற தரித்திரர்களுக்காக நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். வேதாகமத்தில் சொல்லும் பொழுது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம். யார் நீதிமான் என்று சொன்னால் நன்மை செய்கிறவன் நீதிமான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. ரெண்டாவது யார் நீதிமான் என்று சொன்னால் அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 118:15 நம்ம வாசிப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களின் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி. ரெண்டாவது நீதிமான் யார் என்று சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லுவது நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி. அப்போ கர்த்தரை துதிக்கிற துதி நீதிமானுடைய வீட்டிலே எப்பொழுதும் காணப்படும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு அதிகமாக வீட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாடகத்தை குறித்து, சினிமா பாடல்களை குறித்து, வேண்டாத காரியங்களை குறித்து நம் அதிகமாய் வீட்டிலே சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 140வது சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 140:13, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமான்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள் என்று சொல்லி. அப்போ துதியின் சத்தம் நம்மளுடைய கூடாரத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகரோட வீட்டில் துதி என்பது கொஞ்சம் கூட கிடையாது. தேவனை ஆராதிப்பு என்பது கிடையாது. தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பது இங்கே ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ நடப்பது கிடையாது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 119வது சங்கீதம் 164வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு நாளைக்கு 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீது துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது எப்பொழுதும் தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் 7 பேராக இருந்தார்கள். தாவீது 8ஆவதாக இருக்கிறார். 7 பேரும் சவுலுடைய ராஜ்யத்திலே அவர்கள் அரசு பணியிலே இருக்கும் பொழுது தாவீது மாத்திரம் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த வனாந்தரத்திலே மேய்க்கிற இடத்திலே ஆண்டவரை குறித்து அதிகமாய் பாடி அவன் கீர்த்தனை பண்ணினதுனாலே, துதித்ததுனாலே அதே சவுலுடைய ராஜ்யத்தில் இஸ்ரவேலுக்கு தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் துதிக்கும் பொழுது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேதத்தில் பார்க்கும்போது யார் துதிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ துதிக்கும் பொழுதுதான் நாம் நீதிமான் என்று சொல்லி, அதனால தான் நாம் வாசித்தோம், நீதிமான்களுடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி. அப்போ துதியின் சத்தம் யாருடைய வீட்டிலே அதிகமாக இருக்கிறதோ, யார் அதிகமாக தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இன்னும் 3வது யார் நீதிமான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. யோசேப்பு அந்நாட்களிலே நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி. அப்போ நீதிமான் யார் என்று சொன்னால் ஒருவரையும் அவமானப்படுத்தாத மனிதனாய் இருப்பவன் தான் நீதிமான். இதே சூழ்நிலை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்மளுடைய திருமண காரியத்திலே, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் நாம் உண்மையாகவே அந்த பெண் வீட்டாரை அவமானப்படுத்துகிறவர்களாய், அசிங்கப்படுத்துகிறவர்களாய், வேதனைப்படுத்துகிறவர்களாய்
நாம் அநேக வார்த்தைகளினாலே நாம் பேசி அவர்களை நிந்தித்து அவர்களை துரத்தி இருப்போம். ஆனால் இங்கே யோசேப்பு என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட தான் யோசித்து கொண்டிருந்தான். தேவ தூதன் அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆகியிருக்கிறது என்று சொல்லி. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், ஒருவரையும் அவன் அவமானப்படுத்தாதவனாய் இருப்பான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கேரக்டரை குறித்து கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், முன்பு ஒரு மாதிரி பேசுவோம், பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அநேகரை நாம் அவமானப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அநேக நபர்களை, குடும்பங்களை, உடன் பிறந்தவர்களை, சொந்தங்களை, நண்பர்களை, உறவுகளை நாம் அவமானப்படுத்துகிறவர்களாக இருப்போம். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி இருப்போம். ஆனால் வேதாகமத்தின்படி நீதிமான் என்கிறவன் ஒருவனையும் அவன் அவமானப்படுத்தாதவனாய் இருப்பான். இங்கே யோசிப்பு அந்நாட்களிலே நீதிமானாய் இருந்தான். ஆகையினால தான் அவர் ஒருவரையும் அவமானப்படுத்தவில்லை. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், ஒருவரையும் அவமானப்படுத்தாதவனாய் இருப்பவனே நீதிமான் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. நான்காவதாக நீதிமான் யார் என்று சொல்லி வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லச்சையும் உண்டாக்குகிறான் என்று சொல்லி. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், பொய்யை பேசாமல் இருப்பவன் நீதிமான். இது ரொம்ப கடினம்தான். இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம எவ்வளோ உண்மை பேசுகிறோம், எவ்வளோ பொய் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தா, அநேக காரியங்களில் நம்ம பொய்களை தான் அதிகமாய் பேசுகிறோம். சபைக்கு வர காரியத்திலையும் கூட ஏன் லேட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். அந்த காரணம் உண்மை இருக்காது, பொய் தான் இருக்கும். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ்டர், வர வழியில் லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், டிராஃபிக் அதிகமாகிடுச்சு பாஸ்டர், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நாம் பொய் பேசுகிறவர்களாக இருப்போம். வேதத்தை வாசித்தீங்களா, சபை போதகர் கேட்கும்போது வாசித்தோன்னு துணிகரமாய் நாம் பொய்களை பேசுகிறவர்களாக இருப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பொய் பேசுகிறவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுது. அப்போ யார் நீதிமான் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கம் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே பொய்யை பேசாமல் இருப்பவன் தான் நீதிமான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நீ கொஞ்சம் சற்று சிந்தித்து பார். அதிகமாய் பொய்களை பேசுகிறோமா? அதிகமாய் உண்மை நம்ம பேசுகிறோமா? நம் பொய்களை பேசுகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய பார்வையிலே நம் அருகருக்கத்தக்கவர்களாக இருப்போம். தேவன் நம் மேலே பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதிமானாய் இருப்போம் என்று சொன்னால், நம் பொய்களை பேசாதவர்களாய் இருக்க வேண்டும். நம் பொய்களை பேசுவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான் கிடையாது. வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, பொய் பேசாமல் இருக்கிறவன் அவன் நீதிமான் என்று சொல்லி. அதனால தான் 13, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று சொல்லி. நாம் பொய்யை வெறுப்போம் என்று சொன்னால் அவன்தான் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கிறான் என்று சொல்லி. 5வது ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அப்ப யார் நீதிமான் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவன். எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. ஆபகுக் 2:4 வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவன் நீதிமானாய் இருப்பான், அவன் பிழைப்பான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:38 வாசிக்கும் பொழுது, நீதிமான் விசுவாசிப்பான், அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவன் நீதிமான், அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி. இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் வாசித்த அத்தனை வசனத்தில் வாசிக்கும்போது விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் அதிகமாய் தேவன் மேலே விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவன் விசுவாசித்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்ததாய் எண்ணவில்லை. ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததாய் அவர் எண்ணவில்லை. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தின் மேலே அவர் விசுவாசமாய் இருந்து அவர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ரோமர் 4:19 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சூழ்நிலை வரும் பொழுது அது மாறுகிறதா இருக்கிறது. பிரச்சனைகள் வரும் பொழுது அது மாறுகிறதா இருக்கிறது. உறுதியான விசுவாசத்தோடு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருப்போம் என்று சொன்னால் நாம் நினைத்ததை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் ஒருபோது நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 வாசித்தீங்கன்னா, நீங்கள் கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ விசுவாசித்தினால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால யார் நீதிமான் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக யார் நீதிமான் என்று சொன்னால் எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்குவோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆறாவதாக யார் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவன் நீதிமான் என்று சொல்லி. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல வைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஆண்டுதோறும் மாதம் பத்திரிக்கை வரும், கிறிஸ்துவ பத்திரிக்கை. அநேகர் இதை வாங்குகிறீர்கள், அதை படிப்பதே கிடையாது. அதில் கடைசி பக்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் வெளியிடுறதுக்காக ஆண்டு சந்தா 120 சொல்லி போடப்பட்டிருக்கும். எத்தனை பேர் இதை கொடுக்குறோம்? எத்தனை பேர் அந்த புத்தகத்தை வாசிக்கிறோம்? இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லி எல்லா ஊழியத்துலேயும் நம்மளுடைய அட்ரஸை கொடுத்துட்றோம். அந்த புத்தகத்தை வாங்குகிறோம். அதெல்லாம் செல்ஃபில் அலமாரியில் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டது போல தான் இருக்குது ஒழிய அதை வாசிப்பது கிடையாது. பாருங்கள், இந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் கூட நாம் உண்மையாக இருப்பதில்லை. தேவன் உண்மையாய் இருப்பதை விரும்புகிறார். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் உண்மையாய் கை கொள்ளுகிறவன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். இந்த உண்மை தன்மையை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப யார் நீதிமான் என்று சொன்னால் உண்மையாய் இருக்கிறவன். மனுஷனுக்கு மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். மனுஷனுக்கு சில வேளையில் நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் முதலாளிக்கு நம்ம உண்மையாக இருப்போம், என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம், உண்மையாக நடந்து கொள்வோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? நம் உண்மையாய் நடக்கிறோமா? நம்மளுடைய வருமானத்தில் உண்மையாய் கொடுக்கிறோமா? ஆலயத்துக்கு போறதுல உண்மையா இருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? இல்லை ஏதோ தானோ என்று சொல்லி நம்ம ஆராதிக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6 காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவன்தான் நீதிமான். யார் நீதிமான் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து கேட்டோம். யோசேப்பு அந்த நாட்களிலே அவன் நீதிமானாய் இருந்தான். அப்ப யார் வேதத்தின்படி நீதிமான் என்று சொன்னால்
முதல் வாசிக்கும் போது நன்மை செய்கிறவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை வீடுகளிலே துதிக்கிறவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவரையும் அவமானப்படுத்தாதவன் நீதிமான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பொய்யை பேசாதபடிக்கு உத்தமமாய் நடக்கிறவன் நீதிமான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக, விசுவாசிக்கிறவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக, உண்மையாய் இருக்கிறவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால இந்த 6 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்கள். ஆகினாலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் நன்மை செய்யலை, இதுவரைக்கும் நான் அதிகமாக துதிக்கலை, இதுவரைக்கும் நான் அநேகரை அவமானப்படுத்தி இருக்கிறேன், இதுவரைக்கும் நிறைய நான் பொய் பேசியிருக்கிறேன், இதுவரைக்கும் அவிசுவாசம் தான் எனக்குள்ளே இருந்திருக்கு, இதுவரைக்கும் நான் உண்மை பேசாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டேன். இந்த செய்தியை கேட்டதன் பிரகாரமாக என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்தில் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், நீதிமானாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேதத்திலே யார் நீதிமான் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை நீதிமான் ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லுகிறது. நீதிமானை ஒருபோதும் பசியினாலே வருந்த விடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நீதிமானாய் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகிலும் எங்களுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே நடப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம்பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.